வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரிடமும் பல்வேறு நல்ல தகவல்களை, கருத்துக்களை, நாட்டு நடப்புகளை வலியுறுத்தி சொல்லி வந்துள்ளேன். அந்த அடிப்படையில் சரித்திரத்தில் இருந்து மறைக்கப்பட்ட ஓர் உண்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்தேன். அது தொடர்பான பல தகவல்களை இன்று சேகரித்து அவற்றை சுருக்கி உங்களுக்கு சொல்ல உள்ளேன். அந்த அடிப்படையில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தபொழுது அவரை சந்திப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி புதிதாக திருமணம் ஆகி அவர் தனது மனைவியுடன் புரட்சித் தலைவரை ராமாவரம் தோட்டத்தில் சந்தித்து ஆசி வாங்க வந்திருந்தார். அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த பொழுது அவரை சந்தித்து ஆசி வாங்க வந்த அந்த கழக நிர்வாகியிடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கல்யாண பரிசை நான் தரேன்னு சொல்லி புரட்சித் தலைவர் சொன்னார். உடனடியாக அந்த கழக நிர்வாகி தனது சட்டை பாக்கெட்டில் இருந்த ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து தலைவர்கிட்ட கொடுத்தாருங்க. அந்த தலைவர் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு அதில் இருந்த வாசகத்தை முழுமையாக படித்துவிட்டு உடனடியாக தனது பிஏ பரமசிவம் அவர்களை அழைத்து அந்த கடிதத்தை கொடுத்து, இதில் இருப்பதை நாம் செய்ய வேண்டும், இதற்கு ஆவண செய்யுங்கள் என்று சொன்னார். பிஏ பரமசிவம் அவர்கள் அந்த கடிதத்தை முழுமையாக படித்துவிட்டு அதில் இருக்கின்ற சில நுணுக்கங்களை புரட்சித் தலைவர் முதலமைச்சரிடத்தில் சொன்ன பொழுது புரட்சித் தலைவர் அதற்கென்ன செய்து விடலாம் என்று கூறிவிட்டு அந்த கடிதத்தில் இருந்தபடியே மதம் மாறிய கிறிஸ்துவ வன்னியர்கள் அவர்கள் மதம் மாறியவுடன் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து ஓசி என்று சொல்லக்கூடிய பட்டியலுக்கு மாறிவிடுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களை மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் அந்த கடிதத்தில் இருந்தது. அதை படித்து பார்த்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்தவ வன்னியர்கள் மட்டுமல்லாமல் மதம் மாறியவர்கள், இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர்கள் மதம் மாறுவதற்கு முன்பாக அவர்கள் அந்த சமூக அட்டவணைகளின்படி என்ன சமூகத்தில் இருந்து என்ன நலன்களை பெற்று வந்தார்களோ அதே உரிமைகளை பெறலாம் என்கின்ற ஒரு அற்புதமான செயல் வடிவத்தினை தந்தவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எந்த ஒரு மாநில அரசும், ஏன் இந்திய அரசே செய்வதற்கு தயங்குகின்ற ஒரு செயலை ஒரு கழக நிர்வாகி தனது திருமண நிகழ்வுக்கு அன்பளிப்பாக பரிசாக வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு கிறிஸ்துவ வன்னியர்கள் மற்றும் இதர கிறிஸ்துவர்களை இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே இருந்து அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த உரிமைகளை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அந்த அற்புதமான வடிவமைப்பை செய்து தந்தவர்தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற நல்லதொரு தகவலை சரித்திரத்தில் இருந்து மறைக்கலாம் அல்லது மறக்கடிக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்களை, செயல்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதிலே மகிழ்ச்சியுடன் இந்த புத்தாண்டு திருநாளிலே உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.